வணக்கம். இன்றைய தினம் 5 டிசம்பர் 2024 டைம் வந்து கரெக்டாக 10 மணி 18 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் கேண்டில் கான்செப்டில், அதாவது ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் அவுட் கான்செப்டில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,396ன்றது செல் என்ட்ரி, 24,539ன்றது பை என்ட்ரி. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஹாஃப் மார்க் வந்து 24,467. இது ஸ்டாப் லாஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கோ வந்து செல் என்ட்ரி எடுத்திருக்கு. இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,324. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ தான் செல் எடுத்துகிட்டு இருக்கு. லோ சைடு பார்த்தீங்கன்னா 53,006, ஹை சைடு பார்த்தீங்கன்னா 53,354. அதாவது ஹை சைடு சொல்கிறது பை என்ட்ரி, லோ சைடுன்னு சொல்கிறது செல் என்ட்ரி. இது ரெண்டுத்துக்கும் உண்டான ஹாஃப் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 53,180ன்றது டார்கெட்டு. அதாவது ஸ்டாப் லாஸ். செல்லுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா டார்கெட் எஸ்ன்னு இருக்குது, அதாவது 52,833. பைக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 53,528. இப்போ நம்ம அல்கோவை பார்க்குறோம். அல்கோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எடுத்திருக்கு. பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கு, நிஃப்டி எடுத்திருக்கு, ரெண்டுமே செல் எடுத்திருக்கு. கரெக்டாக 10 மணி 17 நிமிஷம் 18 நிமிஷத்துக்கு நாம் வந்து அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக்கை ஒரு தடவை பார்த்துடலாம். அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் 2 ஆர்டர் இருக்குது. பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 52,200 வந்து 452க்கு எடுத்திருக்கு. அதே போல் நிஃப்டி புட் ஆப்ஷன் 24,400 புட்டு பார்த்தீங்கன்னா 137 எடுத்திருக்கு. ரெண்டுமே இப்போ பொசிஷனில் இருக்குது. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா 600 rupees இருக்குது ப்ராஃபிட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் ஒரு சின்ன நியூட்ரலில் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா 600 ப்ராஃபிட்டில் இருக்குது. வெயிட் பண்ணி எந்த சைடு போகுதுன்றதை பார்க்கலாம். டைம் பார்க்குறவங்க கரெக்டாக 11 மணி ஆகுது. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. ஒரே கேண்டலில் நேராக கீழே வந்துருச்சு, நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் பேங்க் நிஃப்டி இப்போ தான் டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. இப்போ நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். நிஃப்டி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அதே போல் டேஷ்போர்டில் பார்க்குறோம் 3,000 rupees கிட்ட ப்ராஃபிட் வந்து ஓடிட்டுருக்கு. நிஃப்டி புக் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி மட்டும் ஓப்பனில் இருக்குது. நம்மளுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் 3 ஆர்டர் இருக்குது. 24,400 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 137க்கு வாங்கி 192க்கு கட் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த சடன் மார்க்கெட் கீழே விழும்போது கட் ஆயிருக்கு. புட் ஆப்ஷன் 52,200 பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் 452 வாங்கினது மட்டும்தான் இப்போ ஓப்பனில் இருக்குது. அது இப்போ 470 இருக்குது. அதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 52,833, ஒரு 100 பாயிண்ட் கிட்ட இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் அது எந்த சைடு போகுதுன்னு தெரியல. நேரம் பார்க்குறோம், சரியாக 2 மணி 48 நிமிஷம் ஆகுது. நிஃப்டி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு செல் சைடு. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து டார்கெட் அச்சீவ் ஆகலை. பார்க்குறோம், சார்ட்டில் பார்க்குறோம். நிஃப்டி வந்து காத்தாலேயே வந்து இந்த செல் சைடு கொடுத்தது டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு திரும்ப பை சைடு போயும் பை சைடும் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. அதாவது செல் சைடு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு புட் ஆப்ஷனில். திரும்ப கால் ஆப்ஷன் பை பண்ணி கால் ஆப்ஷனும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனில் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலை. டேரெக்டாக வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு, ஆனால் பை சைடு போயிட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இது நம்ம அல்கோவில் ஆர்டர் புக்கில் முதல்ல பார்க்கலாம். அல்கோ ஆர்டர் புக்கில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியுது. பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 10:17க்கு வந்து நிஃப்டி எடுத்தது, பேங்க் நிஃப்டி எடுத்தது. நிஃப்டி டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து கால் சைடு வந்து பை ஆகிருக்கு. அது வந்து அதே போல் நிஃப்டியும் பை ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பை சைடில் வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் செல் சைடு ஒரு டார்கெட்டு, பை சைடு ஒரு டார்கெட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் செல் சைடு வந்து எதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு பை சைடு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம அலைஸ் ப்ளூவுடைய ஆர்டர் புக் ஒரு தடவை பார்க்கலாம். அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக் பார்க்குறோம். எக்ஸிக்யூட்டட் ஆர்டர்ஸ் பார்க்குறோம். முதல்ல பார்க்குறோம் நிஃப்டி வந்து புட் ஆப்ஷன் எடுத்தது, அதே போல் பேங்க் நிஃப்டி புட் ஆப்ஷன் எடுத்தது. நிஃப்டி டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. திரும்ப பேங்க் நிஃப்டி கால் பை ஆகிருக்கு 471க்கு, அது 532க்கு கட் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி அதே போல் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 139க்கு கால் ஆப்ஷன் பை ஆகி 173 கட் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே 2 கால் தான் எடுத்தது. ஓவரால் பார்த்தோன்னா 5,726 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. 5,726 ரூபா. இதில் நிஃப்டி புட் ஆப்ஷனில் மட்டும் 540 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. இன்றைக்கி டே வந்து முடிஞ்சது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி.